நான் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சராக வந்து 5 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை மாநில அந்தஸ்து கேட்டு டெல்லிக்கு சென்றீர்கள்? பிரதமரை எத்தனை முறை சந்தித்தீர்கள்? எத்தனை முறை முதலமைச்சர் மாநாட்டிலே கலந்து கொண்டீர்கள்? எத்தனை முறை நிதி அமைச்சரை சந்தித்து மாநில அந்தஸ்து கோரிக்கை வைத்தீர்கள்? 5 ஆண்டு காலத்தில் 3 முறை தான் இதுவரை மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அவர் இப்பொழுது 5 ஆண்டு முடிந்து இப்பொழுது அவருடைய ஆட்சி அஸ்தமனமாகிற நேரத்தில் விழித்து கொண்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டாம், அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்று கூறுகிறார். நான் அவருக்கு சவால் விடுகிறேன். முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தலை புறக்கணிக்கிற திராணி தெம்பு அவருக்கு இருக்கிறதா? மோடியினுடைய அடிமையாக அவர் செயல்படுகிறார். என்ஆர் கட்சி பாஜகனுடைய அடிமையாக இருக்கிறது. இவர் வெளியில் பேசுகிறாரே தவிர தேர்தல் வரும்போது மட்டும்தான் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்களுக்கு ஞானோதயம் வரும், மாநில அந்தஸ்து வேணுன்ற ஞானோதயம் வரும். தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை மறந்துடுவார். இப்போ முதலமைச்சர் கூட மற்ற கட்சிகள் வர தயாராக இருக்கா? நான் சவால் விடுறேன், நான் தயார்ன்றாரு. அப்போ அது காங்கிரஸ் தயாராக இருக்கா? அதாவது எங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில அந்தஸ்து எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து கடந்த 20 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை. அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் நாங்கள் எங்களுடைய கட்சி தலைமையிடம் பேசி அதற்கு முடிவெடுப்போம். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வெளியில் ஒன்று பேசுவார், உள்ள ஒன்று செய்வார். அவரை நம்பி யாரும் இது ஏமாந்து விடாதீர்கள். இது மக்களை ஏமாற்ற வேலை. அதாவது தேர்தலுக்கு தேர்தல் மாநில அந்தஸ்து சொல்லி மக்களை ஏமாற்றுவார். மக்கள் இப்பொழுது ஏமாற தயாராக இல்லை.